எல்லாருக்கும் வணக்கம். நான் சிவயோகியின் மாணவி சிவயோகி சிவரஞ்சனி. எனக்கு ஐயா வந்துட்டு 2024 ஜனவரியில் வந்துட்டு பரிச்சயம் ஆகிறாரு. ஏன்னா ஆக்சுவலாக ஒரு கமெண்டில் வந்துட்டு பரிச்சயம் ஆகிறாரு. நான் தேவையில்லாமல் வந்துட்டு டயட்டு எக்ஸசைஸு இப்படின்ற யூடியூப் சேனல் எல்லாம் ஃபாலோ பண்ணுறேன். அதில் வந்துட்டு கமெண்ட் செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஐயாவோட பேரை யாரோ கமெண்டில் வந்துட்டு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பேரை நம்ம இதுக்கு முன்னாடி வந்து கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு நான் கமெண்டை வந்துட்டு ஃபாலோ பண்ணி யூடியூப்பில் சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ண நிறைய வீடியோ வருது. எனக்கு எது பார்க்குறதுன்னு தெரியல. நான் ரேண்டமாக தான் பார்த்தேன். என்ன நான் ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தேன்றது கூட ஞாபகம் இல்லை. அப்போவே எனக்கு அந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு வீடியோலேயே தெரியுது என்னமோ சொல்கிறாரு, ஆனால் ஏன் இப்படி பேசுகிறாரு அப்படிங்கிறது எனக்கு வந்துட்டு சிரிப்பாக இருந்தது. ரொம்ப ஒரு மாதிரி ஜாலியாக இருந்த மாதிரி இருந்தது அந்த வீடியோ. ஒரு 3 மாதம் வந்துட்டு கண்டினியூஸாக வந்துட்டு ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன். அந்த யூடியூப் சேனலை முடிஞ்ச வரைக்கும் எல்லா வீடியோவும் பார்த்துட்டேன்னான்னு எனக்கு தெரியாது, ஆனால் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். அந்த 3 மாதமும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். நிறைய வந்துட்டு டவுட் வருது. இவர் வந்துட்டு ஒரு வேளை வந்துட்டு ஏமாற்றுவார், ஃப்ராடு. ஏன்னா நம்ம நிறையா பேர் கடந்து வந்துட்டோம். அப்புறம் சத் சங்கத்தில் கொஷின் அனுப்பி செக் பண்ணுறேனா அப்படிங்கிறது சொல்ல முடியாது. இருந்தாலும் எனக்கான கேள்விகளை வந்துட்டு நான் கேட்குறதுக்கான உரிமை எனக்கு அந்த இடத்துல இருந்தது. அதுவே எனக்கு ரொம்ப கேட்குறதுக்கான உரிமை, அதையும் தாண்டி எனக்கு பதிலும் கிடைக்கிது. அப்படிங்கிறப்ப நான் ரொம்ப வந்துட்டு ஹாப்பியாக வந்துட்டு ஃபீல் பண்ணேன். ஸோ அப்போ நம்ம தேடுறது வந்துட்டு இவர்கிட்ட கிடைக்கும் அப்படின்னு நினச்சேன். எனக்கு அப்போ கடவுள்ன்ற தேடணும் கடவுள் நம்பிக்கைன்னு சொல்ல முடியாது, இருக்குது இல்லை அப்படிங்கிறத தாண்டி கடவுள் அப்படிங்கிற கொஷினே எனக்கு வரலை. எனக்கு வந்துட்டு உடம்புல கால் பிளேடர் வந்து இஷ்யூ இருந்தது. அது ஆப்ரேட் பண்ணியே ஆகணும்னு சொன்னாங்க. எனக்கு ஆனால் வந்துட்டு வயசு ரொம்ப சின்ன வயசாக இருக்குது. இப்போவே நம்ம உடம்புலேருந்து ஒவ்வொரு ஆர்கனாக எடுக்கிறோம் அப்படின்னா அது லைஃப் ஸ்பேன்னு இருக்காது, சீக்கிரம் செத்து போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு பயம் வந்துருச்சு. சரி, இவர்கிட்ட நம்ம எதாவது செஞ்சு அவர் ஏதோ ஒன்று சொல்கிறாரு, அந்த பயிற்சியை வாங்கி பார்ப்போம் அப்படின்னு வீட்டில் இருக்கவங்ககிட்டலாம் அழுது போராடி புலம்பி நான் வந்துட்டு அவர்கிட்ட பயிற்சி வாங்குகிறேன். 3 மாதத்துலேயே பயிற்சி வாங்குகிறேன். அப்போ எனக்கு கடவுள் பற்றின எந்த ஒரு கேள்வியும் இல்லை. உடம்பு நல்லானா போதும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஒரு 6 மாதம் வந்துட்டு நான் பயிற்சி பண்ணுறேன். என் உடம்பே வேறு மாதிரி மாறிடுச்சு. எப்படி சொல்கிறது, ஒரு வேலை அவ்வளோதான், என்னால் இந்த வேலையெல்லாம் செய்ய முடியாது, போச்சு போ அப்படிங்கிற மாதிரி இருந்த மனநிலையெல்லாம் மாற்றி எனக்கு தேவையானதை எல்லாமே என்னால் செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையை எடுத்துகிட்டு வந்து இந்த வலியில் எங்கே போச்சு அப்படின்ற ஒரு டவுட்டு. நிஜமாலுமே எக்ஸசைஸ் வேலை பார்க்குது போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு டாக்டர்கிட்டலாம் போய் செக் பண்ணுறேன். அதெல்லாம் அப்படியே தான் இருக்குது, எப்போ வேணாலும் ஆப்ரேட் பண்ணலாம் அப்படின்றாங்க. ஆனால் எனக்கு எந்த ஒரு வலியுமோ இல்லை, நான் ரொம்ப ஆக்டிவாக ஃபீல் பண்ணுறேன், எப்போவுமே எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுறேன். ஸோ அப்போ வந்துட்டு பயிற்சியை வந்துட்டு விடக்கூடாது அப்படின்ட்டு கிட்டத்தட்ட இப்போ 2 வருஷம் முடிஞ்சிருச்சு. ஏப்ரலில் வாங்கினேன், 2024 ஏப்ரலில் வாங்கினேன். 2.25 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுது, நான் வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே கடவுளை தான் தேடி இருக்கேன் அப்படிங்கிறது இந்த 2 வருஷம் வீடியோ, அதாவது உபதேசத்துக்கு அப்புறம் நான் பார்க்குற வீடியோவெல்லாம் பார்க்கும்போது தான் தெரியுது. நான் சின்ன வயசுலேருந்தே கடவுளை தேடி இருக்கேன். சரியான பதில் கிடைக்காதனால தான் அதை அப்படியே விட்டுட்டேன் அப்படிங்கிறதே எனக்கு புரிஞ்சுது. வீடியோ மட்டுமே பார்த்து நிறைய புரிதல் கிடச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற என் வாழ்க்கை வந்துட்டு இப்போது எல்லாரையுமே ஒரு தப்பான கண்ணோட்டத்தில் பார்த்து என்னையும் நான் வருத்திக்கிட்டு உடம்பையும் நான் கெடுத்துக்கிட்டு இருந்திருக்கேன் அப்படிங்கிறதே
வீடியோ பார்க்க பார்க்க தான் புரியுது. இன்னொன்று சொல்லப்போனால் வீட்டு சூழ்நிலையின் காரணமாக இன்னும் நான் அவரை ஒரு தாட்டி கூட நேரில் பார்த்ததே இல்லை. நான் அவரை வந்துட்டு வீடியோவில் மட்டும்தான் வந்துட்டு பார்த்துருக்கேன். நினச்சிக்கிட்டே இருக்கேன், அது வேறு விஷயம். ஒரு மனுஷனை நினச்சிட்டு இருக்கும்போதே வாழ்க்கையில் எல்லாமே மாறுது, ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அப்படிங்கிறப்ப அவரை நேரில் பார்த்தா இன்னும் எப்படி இருப்பேன், 40 நாள் கிளாஸ்க்கு வந்தால் இன்னும் என் வாழ்க்கை இன்னும் எப்படி மாறும், ஒரே ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. இதுக்கான டைம் சீக்கிரம் வரும்னு எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க. உங்களால் முடிஞ்சால் கண்டிப்பாக வந்துட்டு 40 நாள் கோர்ஸ் அட்டன் பண்ணுங்கள். இன்னும் வந்துட்டு நம்ம வீடியோ பார்த்துட்டு நம்மளுக்கு இது புரிஞ்சிருச்சு அப்படிங்கிறத தாண்டி நம்ம கரெக்டாக தான் இருக்கமா, இதுதான் நம்ம வழியா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு டீச்சரோடைய வழி இருக்கணும் அப்படின்றது வந்துட்டு என்னுடைய எண்ணம். ரொம்ப விசேஷமாக தெரிகிறாரு இந்த உலகத்துலேயே. என் கண்ணுக்கு அவர் தான் விசேஷமாக தெரிகிறாரு. இதை நான் என் குடும்பத்துக்கிட்ட சொன்னால் கூட யாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஆனால் நிறைய மாறி இருக்காங்க. நானும் அவங்கக்கிட்ட பேசுகிறேன், நிறைய பேர்கிட்ட வந்துட்டு சொல்கிறேன். இருந்தாலும் அவங்கவுங்க புரிதலுக்கு தகுந்த மாதிரி தானே அவங்களால இருக்க முடியும். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கலாம். சிவயோகி ஐயா வந்துட்டு எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. நன்றி.